இங்க இந்த நாய் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அதே சுட்ட மாதிரி சத்தம் கேக்குது. போய் பார்த்தா ஒரு மலை சிங்கத்தை போட்டு தள்ளுகிறானுங்க. இப்ப யாரோ வராம இருக்கிறத பார்த்ததும் இந்த நாயம் போய் ஒளிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த செத்து போன சிங்கத்தோட குட்டி இங்க இருக்கு. அப்படியே விட்டுட்டு போகாம இந்த நாய் வந்து அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. ரொம்பவே சேஃபாவும் பாத்துக்குது. மனுஷங்க கிட்ட இருந்து சாப்பாடு இல்லாம திருடி எல்லாம் கொடுக்குது. கொஞ்ச நாள்லயே அந்த சிங்கமும் பயங்கர பெருசாயிடுது. அதுக்கப்புறமா அதே மீனெல்லாம் புடிக்க கத்துக்கிட்டு இந்த டாக் கிட்ட புடிச்சு கொண்டு வந்து கொடுக்குது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் இந்த சிங்கத்தை வேட்டையாட நரி கூட்டம் சுத்து போட்டுருது. இப்ப ரெண்டும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பயங்கர வேகமா ஓடி போகுதுங்க. அப்ப சிங்கம் மரம் ஏறிடுது. நாய் கீழ இருந்து பயங்கர சத்தமா குலைச்சிட்டு இருக்கு. இது கத்துனதை கேட்டு மனுஷங்க 3 பேர் ஓடி வந்து இந்த நிறைய விரட்டி இதுங்களை காப்பாத்துறாங்க. ஆனா இந்த நாய்க்கு மனுஷங்க நாயை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால அந்த சிங்கத்தை ஓடி போய் ஒளிஞ்சிக்க சொல்லி சிக்னல் கொடுத்துருது. நைட்டே கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு சர கஷ்டம் மாட்டையாடுறானுங்க. உடனே இந்த நாய் கறியை திருடி கொண்டு வந்து இந்த சிங்கத்துக்கிட்ட கொடுக்குது. மறுநாள் காலையில ரெண்டுமே முதல்ல பனியை பாக்குதுங்க. அதனால பனியில கொஞ்ச நேரம் உருண்டு விளையாடும் போது டக்குன்னு வேற ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த நாயை வேகமா ஓடி போய் பாக்குது பாருங்க. டக்குன்னு அங்க பனி சரிவாயிடுது. இதுல அந்த டாகோட ஓனர் நல்லா மாட்டிக்கிறாரு. இதுங்களும் கத்திக்கிட்டே விடாம தோணுதுங்க. அப்ப 2 மனுஷங்க வந்துட்டு இங்க யாரோ மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இந்த மனுஷனை காப்பாத்தி கூட்டு போக ஓனர் தெளிவாகி வர வரைக்கும் நாமளே இந்த 2 நாய்களையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த குட்டி சிங்கத்துக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கு. ஆனா இந்த நாயை இவங்க வீட்டுல ரொம்ப நாளா தான் பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் லூக்கஸ்ன்ற ரியல் ஓனர் கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் துடிக்குது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை தேட ஸ்டார்ட் பண்ணி காட்டுக்குள்ள போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் சுத்து போட்டா அதே நரி கூட்டம். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த நாயை வளைச்சு பிடிக்க அவ்வளவுதான் இந்த நாயோட கதை கந்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேல இருந்து பயங்கரமா கர்ஜிக்கிற சத்தம். அந்த சிங்கம் பயங்கர பெருசாயிட்டு இருக்கு. வந்து இந்த நாயை அது கிட்ட இருந்து காப்பாத்துனது மட்டும் இல்லாம இந்த காட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் காவலுக்கு கூடவே போகுது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா இதுக்கப்புறம் என்னோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த சிங்கம் இந்த டாக சேஃபா சிட்டிக்குள்ள கூட்டு வந்து விட்டு அது போயிடுது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு லூக்கஸ்ன்ற ரியல் ஓனர் கிட்ட இந்த டாக் வந்து சேருது.